Hello everyone, welcome to Amirdham. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பிஸ்கட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சத்து மாவு ராகி மாவு வச்சு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பிஸ்கட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பிஸ்கட்ல பாத்தீங்கன்னா மைதா மாவு, சர்க்கரை எதுவுமே இல்லாம ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான இன்கிரிடியன்ட்ஸ் தாங்க நான் சேர்த்திருக்கேன். இந்த ரெசிபி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு மூணு ஆப்ஷன்ல ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. இது ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும் பட்டர் உங்களுக்கு. இதை ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் ஒயர் விஸ்க் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. நமக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகரும் சேர்க்கலாங்க. ஒயிட் சுகர் சேர்க்குறதா இருந்தால் நல்லா மிக்சர் ஜாரில் பிளெண்ட் பண்ணிவிட்டு பவுடராக சேர்த்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டான ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது. இப்போ இதில் நம்ம ஒன்றா ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு ஜன்னி ஒன்று எடுத்துகிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு பால்வாடி சத்து மாவு, அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா, ஒரு கப் அளவுக்கு, அதாவது நம்ம எந்த கப்பில் சத்து மாவும் கோதுமை மாவும் அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு, ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இதை ஜலிச்சிடுங்க. இதை ஒரு ஸ்பேட்லா வச்சு நல்லா நான் கம்பைன் பண்ணி விட்டுக்கிறேன். பட்டர் கூட எல்லா மாவும் நமக்கு கம்பைன் ஆகணும். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் காய்ச்சி ஆற வச்சுன்னா பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கெலாம் பிசையக்கூடாதுங்க. நமக்கு எல்லாமே கம்பைன் ஆகி வந்தால் போதும். பாருங்கள், டெக்ஸ்சர் இந்த மாதிரி இருக்கணும். எடுத்து பார்த்தா நல்லா நான்ஸ்டிக்கியாக இருக்கணும். இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நான் பிஸ்கட் ஷேப் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணுன்ற ஷேப் நீங்கள் கொடுக்கலாங்க. நான் சும்மா இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் மட்டும் கொடுக்குறேன். ரவுண்டாக கொஞ்சம் தட்டையாக உருட்டிட்டு இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நடுவில் ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துட்றாங்க. நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற ஷேப்க்கு நீங்கள் கொடுத்துடலாம். இது எல்லாத்தையும் நெய் தடவுனா ஒரு ட்ரேக்கு நான் மாற்றிடுறேன். பிஸ்கட் அடுக்கிறப்ப கொஞ்சமாக கேப் விட்டு விட்டு அடுக்குங்க. அப்போ தான் பேக் ஆகி வரப்போ ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆகாது. இதே மாதிரி ஒவ்வொரு பிஸ்கட்டை நம்ம ஷேப் கொடுத்துட்டு ட்ரேக்கு மாற்றிடலாம். பாருங்கள், எல்லா பிஸ்கட்டும் நான் இப்போ ஷேப் கொடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கேப் விட்டு அடிக்கிக்கோங்க. இதை நம்ம ஆல்ரெடி 180 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஹை ரேக்கில் நான் இந்த பிஸ்கட் ட்ரேவை வைக்கிறேன். வச்சுட்டு நம்ம இப்போ டைமிங் செட் பண்ணிடலாம். இப்போ டயலை டியூன் பண்ணிங்கன்னா நமக்கு டைமிங் செட் ஆகும். நான் இன்றைக்கி ஒரு 13 மினிட்ஸ்க்கு மட்டும் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் 13 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு டைமிங் ஓடிட்டு இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் அடிகனமான பாத்திரம் இல்லை குக்கர் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதில் அடியில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலான ட்ரேயில் நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு 13 to 15 மினிட்ஸ் ஆகும் பேக் ஆகிறதுக்கு. நமக்கு இப்போ டைமிங் முடிஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பிஸ்கட் நமக்கு பேக் ஆகி ரெடியாக வந்திருக்கு. நல்ல வாசனையாக இருக்குது. இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆற விட்டுருங்க.
ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்கட் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் சாஃப்டாக தாங்க இருக்கும். இப்போது சம்மர் வெக்கேஷன்றதுனால குட்டீஸ் எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்கட் ரெசிபி அவங்க கேட்குறப்பெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதில் வந்து மைதா மாவு, சுகர் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த குக்கீஸ் நான் செஞ்சுருக்கேன். இது வந்து செய்கிறதுக்கு உங்களுக்கு அவன் வேணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லைங்க. வீட்டில் இருக்கிற நார்மல் கடாய், குக்கர் அதுவே போதும். பாருங்கள், நல்லா க்ரன்ச்சியான பிஸ்கட் ரெடியாக இருக்குது. நல்லா உள்ளார நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவும் வெளியில் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இந்த பிஸ்கட் ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நல்ல ஒரு ரெசிபி வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.